நம்முடைய தினசரி வாழ்க்கையில ஒரு சில சின்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னா, நம்மனாலயும் தொடர்ந்து பணங்கள் எளிமையான முறைகள்ல சேமிக்கிறதுக்கு முடியும். அப்படி நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க. நான் பணம் சேமிக்கணும். ஒரு மிடில் கிளாஸா இருக்கேன். என்னால என்னுடைய வருமானத்திற்குட்பட்டு சேமிக்கிறதுக்கு முடியலைன்னு நினைக்கிற பெர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க பண்றது மூலியமா நிறைய பணங்கள சேமிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுல நான் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு 7 விதமான டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரியல் லைஃப்ல ரொம்பவே எளிமையான சின்ன மாற்றங்கள் மூலியமா நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு பணம் சேமிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுடைய பணங்களை அனாவசியமான செலவுகள்ல தவிர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி உங்களுடைய பணம் எங்கெல்லாம் நீங்க டெய்லி லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறத தான் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் 7ஆவதா ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ரியல் லைஃப்ல எனக்கு என்னுடைய ஓவர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய சேவிங்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருந்த ஒரு சேஞ்சஸை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய வீட்டில் மேஜரா மணி வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் தான். ஸோ அதுல இருந்தே நம்ம குறிப்புகளை தொடங்கிடலாம். நம்ம வீட்டில் சைடிஷ்க்கு ரொம்பவே எளிமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் முட்டை பொரியல், ஆம்லேட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம். ஒருவேளை நீங்க முட்டை பொரியல் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 முட்டை நீங்க வாங்கிட்டு வரதா வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு முட்டை கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே வெங்காயம் இதெல்லாம் வணங்கின உடனே முட்டைகளை உடைச்சு டைரக்டா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், வடசட்டியில ஊத்திட்டு நம்ம முட்டை பொரியல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்க இது இப்படி பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முட்டை உடைச்சிருந்தாலுமே தெரியாம நீங்க அதுல டைரக்டா உடைச்சு ஊத்தும் போது அந்த மொத்த முட்டை பொரியலும் வேஸ்டா போயிடும். நீங்க முதல்ல ஊத்துன முட்டையும் வேஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க வெங்காயம் இதெல்லாம் வணக்குனது எல்லாமே டோட்டலா வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பதிலா நீங்க எப்பவுமே ஒரு பவுல்ல தனியா முட்டைகளை எடுத்து உடைச்சு ஊத்திருங்க. அதை ஊத்திட்டு அதுக்கப்புறமா அதுல மிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது உங்களுடைய பொருள் வேஸ்ட் ஆகிறத தவிர்க்கும், உங்களுடைய பணத்தையும் வேஸ்ட் ஆகிறதையும் நீங்க அவாய்ட் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த முட்டை பொரியல் செய்யும் போதெல்லாம் நீங்க ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு முட்டையை எக்ஸ்ட்ராவா தனியா எடுத்து வச்சுட்டு 9 முட்டைகளை மட்டுமே பொரியலுக்காக பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்களுடைய முட்டை பொரியல்ல ஏதாவது சின்ன தவறுகள் நடக்குது, உப்பு அதிகமாகிறது இல்ல காரம் அதிகமாகிறதுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முட்டையை உங்களால உடைச்சு ஊற்றி அதை பேலன்ஸ் நீங்க பண்ணிடுறதுக்கு முடியும். ஸோ டோட்டலா அந்த சமையலே ஸ்பாயில் ஆகிறத இது மூலயமா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பணம் சேமிக்கிறதுக்கான குறிப்புகள் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னடா இது சமையல் குறிப்பு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ நம்மளுடைய பணம் எங்கெல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்குங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய சேவிங் ஜார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய சேவிங்ஸ் எப்பவுமே சேஃபாவே இருக்கும். இதுல கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயல்பா எளிமையான சில விஷயங்கள் தான். இதே மாதிரி நீங்க வேற என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய லைஃப்ல அனலைஸ் நீங்க பண்ணி ஒரு பேப்பர்ல நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேவ் பண்றதுக்கு முடியும். ஸோ இந்த ஒரு முட்டையில் என்ன ஒரு 6 ரூபாய் என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு 3-4 அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த 6 ரூபாய் அப்படிங்கிறது தொடர்ந்து அது 60 ரூபாயா மாறும். ஸோ அந்த 60 600 மாறும். அதுக்கப்புறம் தான் சின்ன நம்பர்ஸ்ல இருந்து தான் நம்ம பெரிய நம்பர்ஸ்க்கு போக முடியும். ஸோ ஒரு சின்ன தொகை தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன தொகையா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தவறுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு அன்வான்டா போயிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்மளுடைய சேலரியில ஒரு மேஜர் போர்ஷனை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்மளுடைய ஷாப்பிங். நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்காக நிறைய பணங்களை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த சின்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம நைட் ட்ரெஸ்ஸஸ் நிறைய நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட்டி எடுக்கிறோம் அப்படின்னா கூட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கிளாத்ல எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 400 350 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்மளால எடுக்க முடியுது. அதுவே நம்ம நைட் பேண்ட்ஸ் செட்டு, பைஜாமாஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 500-600 ரூபாய்க்கு மேலே போகும். லைக் நீங்கள் வீட்டில் குர்த்திஸ் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் புதிய குர்த்திஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குர்த்திஸில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்கும். அதுக்காக நம்ம அந்த குர்த்திஸை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாள் ஒரே குர்த்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி போடுறோம் வேண்டாம்
வேண்டாம் அப்படின்னு நம்ம தனியாக எடுத்து வந்து வச்சுருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுல வந்துட்டு மைல்டாக ஃபேடான மாதிரி வந்து தோணும். இல்லை ரொம்ப வருஷமாக ஒரு குர்த்தியை நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் ஒரு சில நல்ல குர்த்தீஸை ஒரு செட் ஆஃப் ஒரு 4 குர்த்தி அந்த 5 குர்த்தி இந்த மாதிரி தனியாக செட்டாக நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நைட் பேண்ட் கூட பேர் பண்ணி பைஜாமாஸ் பட்டியாலா இந்த மாதிரி பேண்ட்ஸோட பேர் பண்ணி வீட்டில் வந்து நீங்கள் ரெகுலர் டெய்லி யூசஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல நைட்டிஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 நைட்டி எடுக்கிற இடத்துல 2 நைட்டி எடுத்துட்டு 2 செட் ஆஃப் குர்த்திஸ் வந்து நீங்கள் ஆல்டர்னேஷனுக்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டிலேயே நம்ம டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம வீட்லயே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ள இருக்கும். பட் இதுவே இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணும்போது எப்பவுமே நீங்க பிரசன்டபிளா இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களை வந்து நீங்க மிரர்ல பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. மினிமம் நீங்க நைட்டிஸ்க்காக யூஸ் பண்றதுல ஒரு 1000 rupees இந்த சேஞ்சஸ்னால நீங்க சேவ் பண்றதுக்கு முடியும். நம்மளுடைய கிச்சன்ல ஆயில் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஆர் கண்ணாடி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இல்ல சில்வர் பாத்திரங்கள்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். இதை டைரக்டா எடுத்து நம்ம சமையலுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அதில் போகிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன டைப் ஆஃப் கண்டெய்னர் யூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆயில் வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அளவான அளவுக்கு உங்களால் ஊற்றிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ ஆயில் வேஸ்டேஜை உங்களால் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 5 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் மூலியமா ஒரு 1 லிட்டர் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சா கூட மினிமம் வந்துட்டு உங்களால் 200 rupees வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மந்த்லி 200 rupees வெறும் ஆயில் சேவிங்ஸில் மட்டுமே உங்களால் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ உங்களுடைய குக்கிங்கில் இந்த டிப்பை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்க. துணிகள் வந்து நீங்கள் தைக்க கொடுக்கும்போது மறக்காமல் இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஸ்டிச்சிங்காக ஒரு டைலரை வந்து அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து ஃபிட் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்று நீங்க அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் வந்து ஆயிடுவீங்க. அண்ட் செகண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறதுனால உங்களுடைய சைஸ் ஃபிட் நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, என்ன டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கும் வந்து புரியறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க ஸ்டிச்சிங்காக கொடுக்கும்போது பல்கான ஒரு கிளாத் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாருங்க. இப்போ ஒரு 2-3 வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பிளவுஸா நீங்க வந்து கொடுத்து வாங்குறத விட நீங்க அமௌண்ட் சேவ் பண்ணி ஒரு 4 பிளவுஸ் ஒன்னா கொடுத்து நீங்க வாங்கும்போது பிரைஸ் வந்து நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி கேட்டு வாங்குறதுக்கு வந்து முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 200 rupees ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 பிளவுஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 800 வரும். பட் அவங்க கிட்ட கேட்கும்போது இல்லைங்க ஒரு 700 பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க அப்படிங்கும்போது டிசைனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் வந்து பண்ணிப்பாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது வந்து அதில் சேவ் ஆகும். இல்லை நீங்கள் ஒரு பிளவுஸா கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பிளவுஸ்க்கு என்னங்க நம்ம கம்மி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ரெகுலராக ஒரு பாண்டிங் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் உங்களால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேவ் பண்ண முடியும். வார சந்தைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மேஜராக கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள் அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பணங்கள் வந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். இது காய்கறிகள்னு மட்டும் இல்ல, நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். நீங்க எப்ப என்ன பொருள் வாங்கினாலும் அதை கேஜில மட்டுமே வாங்குங்க. 1/2 kg 1 kg அப்படிங்கறத வாங்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான்வெஜ் அப்படிங்கிறது 1 kg வந்து ஒரு 190 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அதுல வந்து ஒரு 1 kg சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா 1 kgக்கு 190க்கு அப்படியே எக்ஸாக்ட் வெயிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுவே ஒரு 200 rupeesக்கு கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, 10 ரூபாய் சேஞ்ச் இல்ல, ஸோ நான் ரவுண்டா 200 ரூபாய்க்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு தான் அதுல வந்து பணம் வந்து லாஸ் ஆகும். இதுல நிறைய கடைகள்ல வந்து சீட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டுட்டு 10 ரூபாய் ரவுண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்கான குவான்டிட்டி நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து கிடைக்காது. இந்த நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி தான் வெங்காயமே 1 கிலோ 40 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா ரவுண்டா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டுட்டு நான் 50 ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வெயிட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா அது வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியா வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த எக்ஸாக்ட் குவான்டிட்டி வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ரவுண்ட் வந்து அமௌண்ட் வந்து நான் ரவுண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுடைய மணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மந்த்லி ஒரு 500 rupees ஆவது கண்டிப்பா எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
உங்களுடைய சேலரிய நீங்க கையில எடுத்த ஃபர்ஸ்டே நீங்க 500 ருபீஸை தனியா ஒரு பர்ஸ்ல வந்து எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 500 ருபீஸை நீங்க ஆர்டி வந்து போடலாம், இல்ல அப்படின்னா கோல்டு சிட்டா வந்து நீங்க போடலாம், இல்ல 500க்கு எவ்ரி மந்த் சில்வரா வந்து நீங்க வந்து காயின்ஸ் வந்து நீங்க வாங்கி வைக்கலாம், காயினாவோ பாராவோ வாங்கி வைக்கலாம். ஸோ ஏன் இப்ப சில்வரையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் கோல்டுனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. சில்வருமே அந்த அளவுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதை நம்ம யாருமே கவனிக்கிறதே இல்லை. ஒரு காலத்துல ஒரு கிராம் வந்துட்டு 40 ரூபாய்க்கு இருந்த வெள்ளி இன்னைக்கு வந்து 160 வந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சில்வரை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல செக் பண்ணி வந்து பாருங்க. ஸோ தாராளமா நீங்க வெள்ளியிலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஸோ மந்த்லி உங்களுடைய சேலரி வந்ததும் 500 ருபீஸை கண்டிப்பா தனியா சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் பர்சனலி 2 விஷயங்களை இப்போ அவாய்ட் பண்ணிட்டேன். இது மூலியமா என்னுடைய பணம் அப்படிங்கிறது சேவ் ஆயிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய ஃபினான்ஷியலை வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணும்போது 2 இடங்கள்ல என்னுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணினேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஹேபிட்டை டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமார்ட் ஷாப்பிங். ஸோ இங்க வந்து நான் போறத வந்து நான் நிறுத்திட்டேன். ஒன்று என்னுடைய லாங் டிஸ்டன்ஸ். நான் வந்து இதுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக ட்ராவல் பண்ணி தான் நம்ம வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ நான் மினிமம் அங்கே போகும்போது ஒரு 2000 சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் டிஸ்டன்ஸ் வந்து ஹெவியாக இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம அங்கே போகும்போது லிஸ்ட்டை மட்டும்தான் வாங்குறோமா அப்படின்னா இல்லை. ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், இல்லை நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏதாவது ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து போவாங்க. நம்மளால கண்டிப்பா அந்த இடத்துல அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். அவங்க ஏதாவது வாங்கும்போது இல்லை இது வேண்டாம் அப்படின்னு லிஸ்ட்டுக்குள்ள தான் வாங்கணும், பட்ஜெட்குள்ள தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், இல்லை விருப்பம் இருக்கும், அதை வந்து நம்ம அங்கே பிரேக் பண்ற மாதிரி ஆயிரும். அண்ட் செகண்டரி குழந்தைகளை வந்து நம்ம கூட்டிட்டு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம், பில் கவுண்டர்ல வந்து இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸ்டேஷனரி ஐட்டமும் வாங்கணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த டிமார்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம கிராசரி வாங்குறதுக்காக டிமார்ட் குள்ள போயிட்டு திருப்பி வெளியில வரும்போது கண்டிப்பா கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கண்டெய்னர்ஸ், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் திங்ஸையும் நம்ம அதிகமா வாங்குறோம். இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்குன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல வந்து நான் அதை வந்து அவாய்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து போறதுனால கண்டிப்பா இப்போ நாங்கள் மார்னிங் கிளம்புறோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்துட்டு ஹோட்டல்ஸ்ல தான் வந்து போற மாதிரி இருக்கும். ஹோட்டல் போனா நம்மளால 2 புரோட்டா சாப்பிட்டுட்டு வரலாம் நிக்குமா? இல்ல. நம்மளுடைய வாய் இப்பதான் ஃபேமிலியா அவுட்டிங் வந்திருக்கோம், ஏதாவது நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பிரியாணி கடையா தான் பார்த்து உள்ள போவோம். நம்ம இங்க 1000 சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு 1500 வெளியே அவுட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதையும் தாண்டி நீங்க வந்து போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டா அந்த லிஸ்ட்டுக்குள்ள மட்டுமே நான் வாங்குவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க எப்படி இதை வந்து நீங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவுட்டிங், நீங்க ஃபேமிலி அவுட்டிங் வீக்கெண்ட் வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு மதியமா கிளம்பி போறீங்க, ஒரு லஞ்ச் ஏதாவது முடிச்சுட்டு டிமார்ட்குள்ள போனீங்க அப்படின்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க குழந்தைங்களோட வெளியில போறது, இந்த விஷயங்களை ஒண்ணா வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அவுட்டிங்க்கு போகக்கூடிய அமௌண்ட் இதுலயே உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அவுட்டிங் ஒரு நாள் பண்றீங்க, இல்ல டிமார்ட் ஷாப்பிங் ஒரு நாள் தனியா பண்றீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனி எக்ஸ்பென்சஸ் வந்து ஆகும். இந்த மாதிரி ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை உங்களுடைய லைஃப்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ நான் கம்ப்ளீட்டா ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கூட இப்போ ரீசெண்டாக வந்து பண்றதே கிடையாது. ஸோ என்னுடைய மொபைல்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டெலிட் வந்து நான் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கூட ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்டோடைய மொபைல் இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுவுமே நான் அதிகமாக யூஸ் பண்ணாததுனால அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தே எனக்கு இப்போ ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. ஸோ
நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமா பண்ணுவீங்க அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு 90 டேஸ் ஆர் மினிமம் ஒரு 30 டேஸ்க்கு அந்த ஆப்ப டெலீட் பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுடைய இந்த ஹேபிட் வந்து க்ளோஸ் ஆயிரும். எனி எமர்ஜென்சி ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா Chromeல வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணி அதிலிருந்து நீங்க வந்து ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி எமர்ஜென்சியா வேணுங்கிற டைம்ல மட்டும் ஆப்ப வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 2 மாற்றங்களுமே என்னுடைய லைஃப்ல நெறைய பணங்கள வந்து சேமிக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நான் அந்த விஷயங்கள எல்லாமே ஸ்டாப் பண்ணுனதுனால தான் தூரிகாக்கு எஸ்எஸ்ஒய் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னால ஓப்பன் வந்து பண்றதுக்கு வந்து முடிஞ்சது. இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முடியாது. மினிமம் ஒரு 500க்காவது எவ்ரி மந்த் நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னால அவாய்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து பல்கா வந்து எனக்கு சேவ் ஆகுது. மந்த்லி ஒரு 1000 ரூபீஸ் ஆவது தூரிகாக்காக நான் சேவ் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கேன். நம்மளுக்கு ஷாப்பிங் முக்கியமா, குழந்தைங்க முக்கியமா அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில ரெகுலரா ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். ஆனா இது எல்லாமே நம்ம பண்ணும்போது தொடர்ந்து நம்மளால பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேவ் பண்றதுக்கு முடியும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான். நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய வீட்ல பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரை வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கேஸ் வந்து சேவ் பண்ண முடியும், அதுலயும் நம்ம பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கறத ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸா நம்ம போட்டிருக்கோம். அது நம்மளுடைய இந்த சேனல்ல இல்ல, சந்தூஸ் ஹோம் சேனல்ல வந்து போட்டிருக்கோம். அந்த சேனலுடைய லிங்கையும் வீடியோவுடைய லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க.